ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு சூப்பரான 2 மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து கருன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் டே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இது எல்லா வயதினரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மழை காலம், வெயில் காலம் அதெல்லாம் வந்து பார்க்கவே தேவையில்லை. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு ஹெர்பலான பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான இந்த ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக வந்து கலர் மாறிடுதுக்கா, ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் கலர் நிற்கிற மாதிரி ஒரு ஹேர் டை வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெல்ல முடியல அப்ளை பண்ணுறப்போ வாரத்தில் 1 டைம் வந்து கருப்பாக மாறுற வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி 1 டைம் வந்து பண்ணாவே போதும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அசைக்க முடியாத அளவுக்கு பிளாக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டான பொருள் எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லா வயதினரும் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நிறையா பேர் இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இளநரையெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் உங்களுக்கு சூப்பராக வந்து நல்ல மாற்றம் கொடுக்கும். இது தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் பயன்படுத்திட்டு வரையில் நிரந்தரமாக நம்ம முடி வந்து நல்லா கருப்பாக்கலாம். இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்னென்ன பொருளெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த நம்ம கலர் வந்து பிடிச்சிக்கும். நான் கையில் காமிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கண்டிஷனில் இருக்கணும் நம்ம முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு. ரொம்ப சூப்பராக நல்லா நைஸாக செம்மையாக இருக்குது. சரி, இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் மருதாணி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குச்சி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அரைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா அலசிக்கோங்க. தலையில் அப்ளை பண்ணுறதுனால மண்ணெல்லாம் இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க, பவுடராக சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹேர் டை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கூடவே நம்ம இன்றைக்கி சேர்க்கக்கூடியது செம்பருத்தி இலை. இந்த ஒத்த செம்பருத்தி அப்படிங்க சொல்கிறோம் இல்லையா, இந்த செம்பருத்தியோட இலை தான் இது. இதையும் நல்லா இந்த காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இலைகளை மட்டுமே இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 10-15 இலைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வலுவலும் நல்லா அரைப்படும். இது கூடவே ஒரு செம்பருத்தி பூ ஒன்று போட்டிருக்கேன். பூ இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது கிராம்பு. 4 கிராம்பு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது எலுமிச்சம்பழம். இதை வந்து இதிலேயே புழிஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இந்த சாறு வந்து இது கூட நல்லா சேர்த்து அரைச்சி படையில் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். லெமனு நல்லா ஒரு அரை பழம் வந்து அரிஞ்சிக்கோங்க. அதில் இருக்கிற ஜூஸை விதைகள் இல்லாமல் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. விதைகளை கண்டிப்பாக எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து இரும்பு வடச்சட்டியில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து, ஏன்னா இதை நம்ம ஓவர் நைட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், அதனால் வந்து இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இரும்பு சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க.
அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கூட நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது லைட்டாக வந்து இப்படி கிளறி விடுங்க. கண்டிப்பாக வந்து செம்பருத்தி இலையும் மருதாணியும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து நான் சொன்னது இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை லைட்டாக வந்து கொஞ்சமாக வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் பவுட்ராக வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுட்ராக இல்லை அப்படின்னா இது ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பவுட்ரு ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கருஞ்சீரக பவுட்ரு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பொடியை வந்து நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பவுடர். இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் வேணுனாலும் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் வாங்கி கூட. நீங்கள் கருஞ்சீரகத்தை இந்த மெத்தடில் வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு முடி வந்து கருன்னு வளரும். கருஞ்சீரகம் ஆல்ரெடி வந்து ஹீட்டு இருக்கக்கூடியது. நீங்கள் இந்த குளிர்ச்சியில் ஆவரேஜாக வந்து நம்ம சேர்க்குறப்ப நம்ம முடிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு, சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும். மருதாணி நிறையா பேர் குளிர்ச்சின்னு சொல்லுவீங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சுட்டிங்க, சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா மருதாணி வந்து சில பேர்த்துக்கு சேராது. இப்போ இருக்கிற மழை சீசனுக்கு சேராதுன்னு சொல்லுவீங்க. அதனால் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டிங்கன்னா தலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கிராம்பு வந்து நல்லா முடியை பொடுகெல்லாம் இல்லாமல் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நல்லா வந்து முடியை வளர்க்கும். ரொம்பவுமே நல்லா சிகப்பு கலராக இருக்கிறத நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும் தன்மை. கிராம்பு அதுக்கப்புறம் இந்த கருஞ்சீரகம் செம்பருத்தி எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். மருதாணியை நீங்கள் இந்தந்த மெத்தடில் வந்து பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நல்லா முடி வந்து கருப்பாக மாறும். தனியாலாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலராக தான் வரும். இது ஓரளவு திக் பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப கெட்டி பதத்துக்கெல்லாம் வேண்டியதில்லை. ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். நல்லா கொதிக்க நல்லா திக்காகி அந்த கருஞ்சீரகம் வந்து மருதாணியோட நல்லா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் பேஸ்ட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். சூப்பராக வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் இதை வந்து நீங்கள் அப்போவே அப்ளை பண்ணாமல் இது ஒரு நைட்டு வச்சு நம்ம காலையில் அப்ளை பண்ணுறப்ப இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு நல்லா இன்னி கருப்பாக மாற்றி கொடுக்கும். மருதாணியும் அதே மாதிரி நைட்டு கலந்து வச்சு நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்ம நைட்டு கலந்து வச்சிட்றோம். இல்லை எனக்கு வந்து உடனே தாக்கா அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை ரெடி பண்ணதே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா ஆற வச்சு ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு விட்டுருங்க. ஃபுல்லாகவே நைட்டு விட்டுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அப்ளை பண்ணி 2 மணி நேரம் தலையில் வந்து ஊற வைங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே நல்லா மாற்றம் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் இருந்தால் போதும். இப்போ இறக்கிடலாம். இப்போது நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். எவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் அரைக்கிறது கண்டிப்பாக நல்லா வலுன்னு அரைக்கணும். அப்போ தான் தலையில் நம்ம அப்ளை பண்ணுறப்பவும் திப்பாக இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கருப்பாக செம்ம பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக நம்ம ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10-20 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் நம்ம லெமன் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, எலுமிச்சம்பழத்தோடு நல்லா சேர்ந்து காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடாயை விட கருப்பாயிரும். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வந்து பாருங்கள் டைட்டாக அப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வந்து சூப்பராக கலர் மாறிடுச்சு. செம்ம எஃபெக்டாக வந்து நல்லா முடி கருப்பாகும். 2 மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி இருக்குன்ட்டு. மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்க பாருங்கள் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. செம்ம கலராக இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். நல்லா தலையில் முன்னாடி நாளே வந்து குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தலை ஃபுல்லாகவே இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தலையில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கேப்பாக நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். என்ன ஆயில் அப்ளை பண்ணுற முடியாது அந்த மாதிரியே நீங்கள் பிரித்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கையில் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரஷ்ஷில் வந்து அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி, இப்போ வாங்க இது தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா ஹேர் டையும் அப்படி தாங்க. இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். தலை ஃபுல்லாக நீங்கள் வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து முன்னாடி மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி நரைமுடி இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த முன்னாடி மட்டும் நல்லா நரைமுடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நல்லா 1 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசிக்கோங்க. கெமிக்கல் வந்து ஷாம்பு, சீவக்காய் இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது மேலே நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து நிரந்தரமாக மாறும். சூப்பராக உங்களுக்கு ஹேரும் நல்லா கருப்பாயிரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.